அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு புலாவ் ரெசிபி தாங்க. செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. சூப்பரான ஒரு ஒயிட் புலாவ் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி இது நெய் சேர்க்காம தாங்க செய்ய போகிறேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் அன்னாச்சி பூ, பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு இது பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு வந்து நெய் சேர்க்க வேணாங்க. நெய் சேர்க்காம இந்த புலாவ் செய்யலாம் அப்படின்றதுக்காக தாங்க நான் செஞ்சுருக்கேன். இதில் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா 4 பச்சை மிளகா இடையில வந்து சென்டரில் வந்து கீறி விட்டுட்டு அதை வந்து சேர்த்துருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கலர் மாறி வந்தாலே போதும், இல்லைன்னா புலாவ் வந்து கலர் மாறிடும். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அதை தட்டிட்டு தான் சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நமக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கேரட், பட்டாணி, பீன்ஸ் இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு கூட நம்ம வந்து சேர்க்கலாம். நான் வந்து இந்த 3 காய்கறி சேர்த்துட்டு இது வந்து காய் வந்து இதுவுமே வந்து நமக்கு ரொம்ப வதங்க வேணாங்க. 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும். வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால், அரை மூடி தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் வந்து பால் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி சேர்க்க போகிறேன். அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. நான் சேர்க்குற அரிசி வந்து பார்த்திங்கன்னா லாங் கிரெயின் ரைஸுங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்திங்கன்னா வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சரியாக நான் 4 டம்ளர் அளவுக்கு நான் அதில் வந்து நான் சேர்த்துட்டேன். சேர்த்து விட்டுட்டு இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு வந்து கொஞ்சம் கச்சது மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். லாங் கிரைன் ரைஸ் வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்து விட்டுட்டு இதை வந்து கலந்து விட்டுட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டுக்கோங்க. மல்லி இலை சேர்க்கலைனாலும் தப்பில்லை, ஆனால் சேர்த்தோம்னா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. பிரியாணி ரைஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா 1 விசிலே சரியாக இருக்கும். இப்போது விசில் வந்து அடங்கியிருக்குங்க. 4 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் போதே வாசம் சும்மா அவ்வளோ நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அது வந்து அப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கிளறி விட விட ரொம்பவே சூப்பராக வருது இல்லைங்களா. இது சூடாக இருக்கும் போது நமக்கு அது வந்து கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது ஆற ஆற வந்து நமக்கு நல்லாவே உதிரியாக கிடைக்கும். டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க. இந்த புலாவுக்கு கண்டிப்பாக நெய் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நெய் சேர்க்காமல் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வேறு லெவலாக இருக்கும்.